ரொம்ப டேஸ்டான கடையில் வாங்குற மாதிரி ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் எள்ளு லட்டு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். கடையில் வந்துட்டு எள்ளு லட்டு வாங்குறதெல்லாம் கம்ப்ளீட்டாக வேஸ்ட்டு தாங்க. அதில் என்ன கலக்குவாங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு இந்த கடலை லட்டு, எள்ளு லட்டு, பொட்டுக்கடலை லட்டு, அந்த பொட்டுக்கடலை கேக்கெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். எனக்கும் முதல்ல இதெல்லாம் தெரியாது. இதெல்லாம் வீடியோஸில் இப்போ பார்க்க தான் நானுமே செஞ்சு பழகினேன். நான் ஒரு பாக்கெட் எள்ளை நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் பயங்கரமான அழுக்கு இருக்கும். அந்த எள்ளோட கலரே சேஞ்ச் ஆகும். பிளாக் கலரில் வாங்கினீங்க அப்படின்னா அதில் பகுதி பிளாக்காக இருக்கும், பகுதி வெள்ளையாக தான் இருக்குது இங்கே பெங்களூரில். அதை தான் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இன்னும் அதை கரெக்டாக பார்த்து எடுக்க தெரியல. இது எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிற ஒரு பிரிவு இன்னும் கரெக்டாக இது பண்ண தெரியல. ஸோ தட் நான் ஒரு 6-7 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடுவேன். இதை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒயிட் கிளாத்தில் வெயில் படாமல் ஃபேன்லேயே ஃபேன் போட்டு நல்லா அதை உணர்த்திடுங்க. நல்லா அந்த ஒயிட் கிளாத்தில் போட்டிங்க அப்படின்னா அந்த ஈரத்தை அது நல்லா உறிஞ்சிரும். அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கொஞ்சம் ஈரப்பதம் மட்டும்தான் இருக்கும். ஆனால் அந்த துணியிலேருந்து எடுக்கிறப்போ உங்களுக்கு எள்ளு தனியாக வந்துடும். அதுதான் கரெக்டான பதம். ஏன்னா நம்ம அப்படியே லட்டு பிடிக்க போகிறதில்ல. அதை நல்லா ஒரு பேனில் போட்டு ஃப்ரை பண்ணுவோம். அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தாலுமே ஃபுல்லாக ட்ரை ஆயிரும். அவ்வளோதாங்க. நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நான் 2 கப்பு அளவுக்கு லட்டு பிடிக்கிறதுக்காக எள்ளி எடுத்திருக்கேன். அது கூட 3/4 பதத்துக்கு கடலை, அப்புறம் 1 கப்பு அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். இதுவே நமக்கு போதும். வெல்லம் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால இதுவே போதுமானதாக இருக்கும். எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் அடித்து உருண்டையாக பிடிச்சிக்கலாம். நல்லாவே உருண்டை பிடிக்க வருங்க. நம்ம தண்ணியோ இல்லை கீயோ சேர்க்க வேண்டியதே இல்லை. நல்லா உருண்டை பிடிக்க கம்ஃபர்டபுளாக வரும். இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சு நம்ம ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு 10 நாளைக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்தியான ரெசிபி அண்ட் ரொம்ப இதில் அவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.